கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எனக்கு ஒரு கமெண்ட்ஸ் வந்திருந்தது ஒரு வீடியோவுக்கு. நாங்கள் விக்கிரக ஆராதனை செய்வோம், எங்கள் பார்வைக்கு அனைவரும் நல்லவங்க தான், இதில் ஜாதி மதம் எதுவும் இல்லை, எல்லா தெய்வம் ஒன்றுதான்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு ஜெனரிக் ஒரு காரியம் நம்ம இந்திய தேசத்தில் மக்கள் ஃபாலோ பண்ணிட்டு வர்றது, சரிங்களா? எல்லா தெய்வமும் ஒன்று தான் அப்படிங்கிறதுல ஒரு விஷயத்தை நான் சொல்லி கொடுக்குறேன். ஒரு குழந்தைக்கு ஒருத்தவங்க தான் அப்பாவாக இருக்க முடியும், சரிங்களா? ஒரு குழந்தைக்கு ஒருத்தர் தான் அப்பாவாக இருக்க முடியும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா, மனுஷன் தெய்வத்தினுடைய ரூபத்தில் மனுஷன் சிருஷ்டிக்கப்பட்டவன். அப்போ சிருஷ்டித்தவர் எப்படி இருக்கணும்னா, அவருடைய ரூபத்தில் தான் நம்மளை சிருஷ்டித்திருக்கணும் கண்டிப்பா. அப்போ அவருடைய ரூபத்தில் சிருஷ்டிக்கப்படும் பொழுது அவர் ஒருத்தர் தான், நமக்கு அப்பா ஒருத்தராக தான் இருக்க முடியும். அந்த ஒரு அப்பா தான் நான் என்ன சொல்றேன், ஏசு ராஜா, ஏசு கிறிஸ்து, கர்த்தராகி ஏசு கிறிஸ்து. அப்போது இங்கே போட்டிருக்கிறதுல நான் ஒரு விஷயம், இங்கே ஜாதி மதம் எதுவும் இல்லை. இந்த பாயிண்ட் ரொம்ப கரெக்டான பாயிண்ட்டு. இது நானுமே சொல்லுவேன், ஜாதி மதம் எதுவுமே கிடையாது. இது சாத்தானுடைய ஸ்ட்ராட்டஜி. இந்த ஜாதி மதம் அப்படிங்கிறது சாத்தானுடைய சுவிசேஷம். அப்படி சாத்தானுடைய எவாஞ்சலிசம் தான் இந்த ஜாதி மதம்லாம். அப்படி பண்ணினா தானே இயேசு கிறிஸ்து மெய்யான தேவன் அப்படிங்கிறது ஹைடாக்க முடியும், மறைக்க வைக்க முடியும். அப்படிங்கிறது சாத்தானுடைய ஸ்ட்ராட்டஜி. நல்லா புரிஞ்சுக்கணும். அதனால தான் இங்கே போஸ்ட் பண்ணியிருக்கவங்களுக்கும் அது தெரியல, சரிங்களா? இங்கே போஸ்ட் பண்ணியிருக்கவங்களும் அது தெரியல. இங்கே போஸ்ட் பண்ணியிருக்கவங்கள அவங்க நாங்கள் விக்கிரக ஆராதனை செய்கிறவங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க, இங்கே ஜாதி மதம் இல்லைன்னு. அவங்க தெரிஞ்சிக்காதனால இப்படி ஒரு கமெண்ட் போட்டிருக்காங்க. அவங்களுக்கு தெரியல யார் மெய்யான தேவன்னு தெரியல. ஹல்லேலூயா. அப்போது நான் இந்த நேரத்தில் இந்த கமெண்ட் போட்டவங்களுக்காக நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். மெய்யான தேவன் யாருன்னு அறிஞ்சிக்க ட்ரை பண்ணணும். நம்மளை படைத்தவர் ஒருத்தர் தான், நமக்கு அப்பா ஒருத்தராக தான் இருக்க முடியும். அந்த அப்பா யாரு, அந்த அப்பா யாருன்னு நீங்கள் கண்டுபிடிங்க. நீங்கள் கண்டுபிடிக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் நான் இங்கே சொல்லுவேன், என்னை படைத்த தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, சரிங்களா? அதனால் என்னை படைத்தது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனா உங்களையும் படைத்தவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஆண்டவர்கிட்ட வரணும், ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளணும். ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஆண்டவர் எவ்வளோ நல்லவர்னு நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது ஆண்டவர் எவ்வளோ நல்லவர்னு அவர் புரிய வைப்பார். ஹல்லேலூயா. என்கிட்ட கேட்டால், இந்த உலகத்திலே இந்த பிரபஞ்சத்திலேயே மிகவும் அன்பான தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவருடைய அன்புக்கு முன்னாடி நான் அடிமை. அவருடைய அன்புக்கு முன்னாடி நான் என் தலை வணங்குகிறேன். அந்த அளவுக்கு மிக சிறந்தவர் என்னுடைய தேவனாகிய கர்த்தர். இது ரொம்ப அப்பட்டமாக நான் சொல்லுவேன். ஒன்றும் இல்லை, ஆண்டவரே உங்கள் காலை கொஞ்சம் காட்டுங்க, நான் தொட்டு கும்பிட்டுக்கிறேன், உங்களை மாதிரி அன்பானவர் யாருமே கிடையாது அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே அவர் காரை காமிச்சிருக்கிறார். அந்த கால் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகான கால், ரெண்டு கால் ரெண்டும் அவ்வளோ அழகுனா அழகு. ஒரு சின்ன டஸ்ட் பார்ட்டிக்கல் கூட அவருடைய காலில் பார்க்க முடியாது. அப்படி ஒரு அழகான தெய்வம், சௌந்தரியம் நிறைந்த தேவன், எனக்காகவும் உங்களுக்காகவும் தன்னுடைய இரத்தத்தை சிந்தின தேவன். அப்போ எந்த ஒரு அப்பா தன்னுடைய குழந்தைக்காக இப்படி ஒரு தியாகத்தை செஞ்சாங்களோ அவங்க தான் மெய்யான அப்பாவாக இருக்க முடியும். நல்லா புரிஞ்சுக்கணும் அருமையான தேவ பிள்ளைகளே. அப்போ என்னுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எனக்காக ரத்தம் சிந்திருக்கிறாரு,
எனக்காக இப்படியெல்லாம் பாடுகள் அனுபவிச்சிருக்காரு தான், அவர் தான் என்னை படைத்த தேவன். எப்பவுமே ஒரு குழந்தைக்காக பேரண்ட்ஸு என்ன தியாகம்னாலும் செய்வாங்க. அது ஒரு தாய் தந்தை அப்பா அம்மாவுக்கு இருக்கிற ஒரு டிஃபால்ட் குணம். இது உலகத்துக்குரிய அன்பு. ஆனால் தெய்வத்தினுடைய அன்பு, எந்த அப்பாவும் அம்மாவும் சிலுவையில் அறையுங்கன்னு சொல்கிறது கிடையாது. ஆனால் தெய்வத்தினுடைய அன்பு என்னவா இருக்குது? சிலுவை பாடுகளை அனுபவித்தார். அதனால் இந்த கமெண்ட் போட்டவங்களுக்கு நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். ஒரு பாடல் ஒன்று இருக்குது. சொந்தக்காரங்க எனக்கு ரொம்ப பேருங்க, சொந்தக்காரங்க எனக்கு ரொம்ப பேருங்க, இயேசு அப்பா அன்பினிலே வந்து பாருங்க, இதயத்தை தந்து பாருங்க, இயேசு அப்பா அன்பினிலே வந்து பாருங்க, இதயத்தை தந்து பாருங்க, இயேசு அப்பா அன்பினிலே வந்து பாருங்க, இதயத்தை தந்து பாருங்க. இதை நீங்கள் செஞ்சு பாருங்களேன். ஆண்டவர் எவ்வளோ நல்லவர்னு உங்களுக்கு புரியும். அன்பு எவ்வளோ பெரிய அன்புன்னு உங்களுக்கு புரிய வரும். இங்கே ஜாதி மதம் எதுவுமே இல்லை தான். நீங்கள் சொன்னது வாஸ்தவம் தான். எல்லாரும் நல்லவங்க தான். பிறக்கும்பொழுது யாரும் பாவம் ஒரு குழந்தைக்கு எப்படி செய்யணும் என்ன செய்யணும்னு தெரியாது. ஹல்லேலூயா. அவங்களோட ஜென்ம சுபாவங்கள், அவங்களுக்கு இருக்கிற ரத்தம் தான் இப்படி மாற்றுது, அவங்களுக்குள்ள பாவம் செய்ய வைக்குது. ஆனால் தேவன்கிட்ட வந்தால் எல்லாமே மறைஞ்சிடும். நமக்கு இருக்கிற பாவத்தை கூட ஆண்டவர் மன்னித்து அவரை போல மாற்றுகிற தேவன். ஹல்லேலூயா. அதனால் தயவு செஞ்சு இந்த கமெண்ட் போட்டவங்க வந்து பாருங்க, அப்போது அவர் யாருன்னு உங்களுக்கு புரியும். சரிங்களா? மே காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். ஹல்லேலூயா. இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம்.